இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க அண்ணன் தான் கை நாட்டை வச்சு இடத்தை எங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டாரு. நீ போய் அவர்கிட்ட கேளுப்போ. ஏய், எங்க மச்சானை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவர் என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? உன் ஃப்ராட் தனத்தையெல்லாம் எங்க கிட்ட காட்டாத. ஒழுங்கு மரியாதையா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு வா. கொடுக்கலன்னா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவியா? உடைங்க மச்சான். அங்க உடஞ்ச கிடக்கு பத்தியா? அடுத்த அடி அங்க விழுகாது, ஓ மேலதான் விழுகும் சொல்லிட்டேன். வந்திருக்கிறது 6 பேரோ 7 பேரோ. நான் நினைச்சா பெரல் சுன்ற நேரத்துல 100 பேரை இறக்குவேன். என்ன பண்ணுவ? கூலி படைங்க வந்தா உங்கள ஒருத்தன் கூட வீட்டுக்கு போய் சேர மாட்டீங்க. நான் யாருன்னு காட்டவா? நீ யாரா இருந்தா எங்களுக்கு என்ன? எங்க ஊருக்கு வந்து எங்க ஐயாவை ஏமாத்துவ? நாங்க வேலைக்கு பார்த்துட்டு சும்மா இருப்போமா? தலையா மேடம், என்னாச்சு? என்ன பிரச்சனை? பாருங்க சார், இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்து தான் நான் உங்களை வர சொன்னேன். நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. ரகுராமோட தம்பியும் அவரோட மச்சானும் ஊர்க்காரங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு ஆபீஸை எப்படி அடிச்சு நொறுக்கிருக்காங்கன்னு பாருங்க. என்னையா பெரிய சண்டையரானே? சார் கையெடுங்க சார். சார் முதல்ல கையெடுங்க சார். இந்த அம்மா எங்க மச்சானை ஏமாத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுல இருந்த பத்திரத்தையெல்லாம் திருடி எடுத்துட்டு வந்திருக்கு. அதோட என் மச்சான் கைரேகையும் திருடி இருக்கு. முதல்ல இந்த அம்மா அரெஸ்ட் பண்ணுங்க சார். அதுக்கு ஆபீஸ்க்கு வந்து அடிச்சு நொறுக்குவீங்களா? இவங்க மேல தப்பு இருந்தா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இல்ல கோர்ட்ல கேஸ போட்டு வாதாடு. அதை விட்டுட்டு இங்க வந்து கலாட்டா பண்ணுவீங்களா? சார், இவங்க கிட்டலாம் பேசி பிரயோஜனம் இல்ல சார். அடிச்சு இழுத்துட்டு போங்க. நான் கம்ப்ளைண்ட் தரேன். வெளியில வர முடியாத அளவுக்கு கேஸ் போடுங்க. இழுத்துட்டு போங்க எல்லாரும். சார், நான் சொல்றேன் சார். சார், எங்க மேல எந்த தப்பும் இல்ல சார். சார்